ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கேட்லாக் ஆட்ஸை பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். கேட்லாக் ஆட்ஸோட தியரிட்டிக்கலா ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ கேட்லாக் ஆட்ஸ்னா என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதை எப்படி யூஸ் பண்றது, இதை யூஸ் பண்றது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணும்போது தான் உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் ப்ளஸ் டிஜிட்டல் மால் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான குரீஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நிறைய பிசினஸ் என்ன தப்பு பண்றாங்கன்னா, அவங்க பிசினஸ்க்கு அகைன் சேம் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு இ-காமர்ஸ் பிசினஸா இருந்தா கண்டிப்பா நீங்க சேல் ஆட் ரன் பண்ணீங்க. இதுவே நீங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸா இருந்தா என்ன ரன் பண்றீங்க, லீட் ஆடோ, இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ஆடோ, இல்ல வாட்ஸ்அப் ரன் பண்ணுங்க. இதுதான் மேக்ஸிமம் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. என்னோட கிளைண்ட் இதான் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா அது மட்டும் ஆட்ஸ் இல்லை, நிறைய ஆட்ஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லாஸ்ட் வீக் பார்த்தோம், மெசேஜர் ஆட் இருக்கு, டைனமிக் ரேடியஸ் ஆட் இருக்கு, ஸ்டாட்டிக் வெப் பேஜ் ஆட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் இருக்கு, கால் ஆட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் இருக்கு. எல்லாமே உங்க பிசினஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா எது உங்களுக்கு ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகல, எதுல குவாலிட்டியான லீட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு உங்களால கெஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா எல்லா ஆட்ஸுமே ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணிருக்கோம். நீங்க ஃப்ரீயா இருந்தா போய் என்னோட சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு மெத்தட்ஸ் ஒரு ஃபுல் கிளாரிட்டி இருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம கேட்லாக் ஆட்ஸை கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கேட்லாக் ஆட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ கேட்லாக் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட இ-காமர்ஸ் ஸ்டோர், நீங்கள் இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தால் போதும், உங்கள் ஸ்டோரை வந்து நீங்கள் மெட்டாட்ஸ்க்கு கொடுக்கணும். மெட்டாட்ஸ் என்ன பண்ணும், உங்களோட என்டையர் ஸ்டோரை வந்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணும். அதாவது உங்கள் வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிட்டு உங்கள் பிஸ்னஸில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் என்ன பண்ணும், ஒரு கேட்லாக கன்வெர்ட் பண்ணி அந்த கேட்லாக கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அதை ஷோகேஸ் பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது உங்ககிட்ட ஒரு 20 ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுங்க, அந்த 20 ப்ராடக்ட் என்ன பண்றீங்க, நீங்க மெட்டாவோட அந்த இ-காமர்ஸ் மேனேஜர்ல போய் அப்லோட் பண்றீங்க. ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 20 ப்ராடக்ட் என்ன பண்ணும், ஆட் ரன் பண்ணும். ஸோ எந்த கஸ்டமருக்கு எந்த ப்ராடக்ட்டை ஷோகேஸ் பண்ணா பர்ச்சேஸ் பண்ணுவாங்களோ அதை கரெக்டாக ஷோகேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சேலை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் இதோட மெயின் பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், உங்களோட இ-காமர்ஸ் ஸ்டோரை வந்து நீங்கள் மெட்டாட்ஸ் உங்களுக்கு பதிலாக உங்களோட எல்லா ப்ராடக்ட்டையும் கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் ரன் பண்ணி அதுக்கு எல்லா ப்ராடக்ட் சேல் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஸோ இது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே தெரியும், எந்த ஆடியன்ஸ் என்ன சர்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ஷோ பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஷோகேஸ் பண்ணி அதை வந்து சேல் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து இ-காமர்ஸ் மேனேஜர் யூஸ் பண்ணி இந்த கேட்லாக் ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஓவரால் கான்செப்ட். இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும் இந்த கேட்லாக் ஆட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த கேட்லாக் ஆட்ஸ் ரன் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆட்ஸ் மேனேஜருக்கு போயிடுங்க. ஆட்ஸ் மேனேஜருக்குள்ள நீங்கள் இ-காமர்ஸ் மேனேஜரில் போயிட்டு உங்களோட ப்ராடக்ட் அண்ட் உங்களோட வெப்சைட் வந்து லிங்க் பண்ணணும். ஸோ லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் இந்த ஆடை கம்பெனியை ரன் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா காமர்ஸ் மேனேஜர் ஒன்று இருக்கா, ஸோ இதுக்குள்ளே போயிடுங்க. இதுக்குள்ளே போயிட்டு உங்களோட ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நான் என்னோட கிளைண்ட் கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஒரு ப்ராடக்ட் லைவா இதில் ஆட் பண்ணுறது, அதை ஆட் பண்ணிட்டு எப்படி ஆட் ரன் பண்ணுறது, ஸோ உங்க லைவாக காட்டுறேன். இப்போதைக்கு நான் கிளைண்ட் பெர்மிஷன் வாங்கினேன், ஸோ அதனால அவங்களுக்கு ஷோகேஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிடுறேன், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ டேரெக்டாக வந்து பாருங்க, அந்த இ-காமர்ஸ் மேனேஜருக்குள்ள வந்துருங்க. இ-காமர்ஸ் மேனேஜர் வந்து ஸோ டம்மியாக ஒரு ஆல்ரெடி ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் ஆட் பண்ணுற அந்த டிஸ்பிளே வந்துடும். ஸோ ஆக்சுவலாக வந்து பாருங்க, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நியூ கேட்லாக் இருக்கா, ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் சேல் பண்ண போறீங்க, டேரெக்டாக ஆன்லைனில் சேல் பண்ண போறீங்க. அது இல்லாமல் நிறைய ஆப்ஷன் இருக்கு. லோக்கல் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், அந்த டிராவல், ப்ராப்பர்ட்டி ரெண்டல்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கல் சேலிங். இந்த மாதிரி நீங்கள் இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரன் பண்ணி. இப்போ நம்ம ஆன்லைன் ப்ராடக்ட் தான், ஸோ நம்ம டேரெக்டாக ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ரன் பண்ணுறோம். ஸோ எந்த பிஸ்னஸ் உங்களோட பிஸ்னஸ் கேட்டகரி இருக்குல்ல, ஸோ அதாவது நீங்கள் ஆல்ரெடி பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த பேஜ் கரெக்டாக லிங்க் பண்ணுங்க. ஸோ உங்களோட கேட்லாக் ப்ராடக்டோட நேம் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு நான் கேட்லாக் நியூன்னு கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் இந்த மாதிரி தான் கேட்லாக் கிரியேட் பண்ணணும். ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக பண்ண போகிறல, இதை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ தான் காட்ட போகிறேன். பிகாஸ் இது நான் ஆல்ரெடி ஒரு கிளைண்ட் கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ லைவாக வந்து அவங்களுக்கு கேட்லாக் ஆட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்க கேட்டு உங்களுக்கு பர்மிஷன் வாங்கி தரேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இதில் கண்டிப்பாக பிக்சரை நீங்கள் இன்சர்ட் பண்ணி ஆகணும். ஸோ பிகாஸ் நீங்கள் ட்ராக் பண்ண போறீங்க. ஸோ எத்தனை பேர் ஆக்டிவ் கார்டு போட்டிருக்காங்க, எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் நம்ம வெப்சைட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், பிக்சர் இன்சர்ட் பண்ணி ஸோ பிக்சல் ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்லோட் ப்ராடக்ட். ஸோ உங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ மேனுவல் ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம். இல்லை வச்சிங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா உங்களோட ஐட்டம்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்க, ஸோ இமேஜ் அண்ட் வீடியோஸ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், வெப்சைட் லிங்க்,
ஸோ ப்ரைஸ் இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஓகே கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான கேட்லாக் ரெடி. இந்த கேட்லாக் ரெடி ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், சேல்ஸ் கேம்பெயின் டேரெக்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ சேல்ஸ் கேம்பெயின் நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக வந்து அட்வான்டேஜ் ப்ளஸ் சேல்ஸ் கேம்பெயின் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிகாஸ் அது நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நான் ஒரு கிளைண்ட்டுக்கு கூட ட்ரை பண்ணேன், ஸோ நல்லா ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு லைவாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் எப்படி வந்து கரெக்டாக கேட்லாக் ஆட் பண்ணணும், அது எப்படி நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ணணும், அதை நான் லைவாக சொல்லித்தரேன். இப்போ ஒரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கேட்லாக் ஆட்ஸ்னா என்ன, ப்ராடக்ட்டை எங்கே ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கான கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேம்பெயினாக சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கேம்பெயின் தான், பிகாஸ் நம்ம ஆன்லைனில் சேல் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து டேரெக்டாக எனக்கு சேல் நடக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், சேல்ஸ் கேம்பெயின் சூஸ் பண்ணிட்டு அங்கே போய் நான் கேட்லாக் ஆட்ஸ் ரன் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோட கான்செப்ட். இந்த மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் வந்து கேட்லாக் ஆட்ஸ் ரன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்லாக்கை ஆட் பண்ணணும். ஸோ கேட்லாக் எப்படி ஆட் பண்ணணும் இப்போ சொன்னேன்ல. ஸோ அதே மாதிரி போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு கேட்லாக் ஆட் பண்ணுங்க. ஒன்ஸ் கேட்லாக் ஆட் பண்ணோன்னே இங்கே பாருங்க அட்வான்டேஜ் ப்ளஸ் கேட்லாக் ஆட்ஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணிட்டுங்க. ஜஸ்ட் எனேபிள் பண்ணிட்டா உங்களோட கேட்லாக் வந்து இங்கே ஷோ ஆகும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேட்லாக் நியூ இப்போ கிரியேட் பண்ணல, அது இருக்கு. ஸோ ஒன்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இது வந்து கரெக்டாக எனக்கு ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட என்டையர் ப்ராடக்ட்டை அது ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு அது வந்து என்ன பண்ணும், கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி உங்க ப்ராடக்ட் லிஸ்ட் எடுத்து ஷோகேஸ் பண்ணி அதுல இருந்து சேல் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்ககிட்ட ஒரு 30 ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த 30 ப்ராடக்ட் நீங்க கேட்லாக் ரெடி பண்ணிட்டீங்க. அந்த 30 ப்ராடக்ட்ல மக்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் இப்போ சர்ச் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மெட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அது சேல் கன்வெர்ட் பண்ணிருக்கும். ஸோ இந்த கேம்பெயின் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஆட் சைடில் லைட்டாக சேஞ்சஸ் நடக்கும், ப்ளஸ் வந்து உங்களோட ஆட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் இது வந்து ஆட் எப்படி ரன் ஆகும்னா, உங்களோட கேட்லாக் இருக்குல்ல, அந்த கேட்லாக் வந்து போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மெட்டாவே உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கும், அதுவே ஆட் ரன் பண்ணும். ஸோ நீங்க ஜஸ்ட் எதுவுமே நீங்க ஆட் பண்ண தேவையில்ல. இன்கேஸ் நீங்க ஆட் பண்ண போறீங்கன்னா ஆட் பண்ணலாம், அது உங்களுக்கு இஷ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம எல்லாமே ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் தெரியும். ஸோ நம்ம சேனல் பார்த்து எல்லாருக்கும் இதெல்லாம் எப்படி செட் பண்ணணும், என்னென்ன இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் சரி தெரியும். ஸோ மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் கோல்ஸை பொறுத்த வரைக்கும் கன்வர்ஷன் வைங்க. ஸோ கன்வர்ஷன் வச்சா தான் உங்களுக்கு சேல் நடக்கும். நீங்க லிங்க் கிளிக்ஸ் வச்சா சேல் நடக்காது. ஸோ மேக்ஸிமம் கன்வர்ஷன் வைங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க, எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் இமேஜ் கரோசல் இருக்குல்ல, நீங்க அப்லோட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா சிங்கிள் இமேஜாவோ சிங்கிள் வீடியோவோ கரோசலாவோ அதுவே கிரியேட் பண்ணிக்கும். இதுதான் இந்த அட்வான்டேஜ் பிளஸ் கேட்லாக் ஆட்ஸோட மெயின் பெனிஃபிட்ஸ். இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்டுக்கு நான் கேட்டிருக்கேன், ஒன்ஸ் அவங்க அப்ரூவல் கொடுத்த உடனே லைவா எப்படி ப்ராடக்ட் ஆட் பண்றது, எப்படி இந்த ஆட் ரன் பண்ண சொல்லி உங்களுக்கு லைவா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான குரீஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், பாய்.